அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ் மனித குலத்திற்கு கட்டளைகளை அருளியுள்ளான். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடன் இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான். பெற்றோருக்கு நன்றி செலுத்துதல். உமது இறைவன் தன்னைத் தவிர வேறெவரையும் வணங்கக்கூடாதென்றும் தாய் தந்தையருக்கு நன்றியுடன் நன்மை செய்யும்படியும் கட்டளையிட்டிருக்கிறான். உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் வறியோர்களுக்கும் அவர்களுடைய உரிமைகளை கொடுத்து வரவும். செல்வத்தை வீண் விரயம் செய்யாதீர். நிச்சயமாக மிக மிக செலவு செய்வோர் ஷைத்தானுடைய சகோதரர்களாக இருக்கின்றனர். ஷைத்தானோ தன் இறைவனுக்கு கூட நன்றி செலுத்தாது மாறு செய்பவன். நடுநிலை காப்பது. உம்முடைய கையை கழுத்தில் கட்டப்பட்டது போல் செலவு செய்யாமல் வைத்துக் கொள்ளாதீர். மேலும் அதை முழுவதுமாக விரித்துவிட்டு அனைத்தையும் கொடுத்து விடாதீர். கூட்டுவதும் குறைப்பதும் இறைவன் செயல். நிச்சயமாக இறைவன் தான் விரும்பியவர்களுக்கு விரிவாக கொடுக்கிறான். தான் விரும்பியவர்களுக்கு அளவாக சுருக்கி குறைத்தும் கொடுக்கிறான். ஏனெனில் நிச்சயமாக அவன் தன் அடியார்களின் தன்மைகளை நன்கறிந்தவனாகவும் உற்று நோக்குபவனாகவும் இருக்கிறான். வறுமைக்கு அஞ்சி குழந்தைகளை கொல்லாதீர்கள். மனிதர்களே, நீங்கள் வறுமைக்கு அஞ்சி உங்கள் குழந்தைகளை கொலை செய்து விடாதீர்கள். நிச்சயமாக இது பெரும்பாவமாகும். நாம் அவர்களுக்கும் உங்களுக்கும் உணவளிப்போம். விபச்சாரம் செய்ய வேண்டாம். விசுவாசிகளே, நீங்கள் விபச்சாரத்திற்கு நெருங்கவும் வேண்டாம். ஏனெனில் நிச்சயமாக அது மானக்கேடானதாகவும் தீய வழியாகவும் இருக்கிறது. கொலை செய்யாதீர்கள். எவரையும் கொலை செய்வது ஆகாதொன்று. அல்லாஹ் தடுத்திருக்க நீங்கள் எம்மனிதனையும் நியாயமின்றி கொலை செய்து விடாதீர்கள். அனாதைகளின் பொருளை காப்பீர். விசுவாசிகளே, அனாதை குழந்தைகள் வயதை அடையும் வரையில் அவர்களுடைய பொருட்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் நீங்கள் நியாயமான முறையில் அவர்களுடைய பொருளை நெருங்காதீர்கள். வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். விசுவாசிகளே, உங்கள் வாக்குறுதியை பற்றி மறுமையில் நீங்கள் நிச்சயம் விசாரிக்கப்படுவீர்கள். நிலுவையிலும் அளவிலும் நியாயமாக நடப்பீர். நீங்கள் அளந்தால் பூரணமாக அளவிடுங்கள். நிறுத்தால் சரியான எடையை கொண்டு நிறையுங்கள். இது உங்களுக்கு மிக அழகான பலனையும் தரும். அறியாதவற்றில் தலையிடாதீர்கள். நீர் அறியாததை ஒரு விஷயத்தையும் நீர் பின்தொடராதீர். ஏனெனில் நிச்சயமாக காது, கண், இதயம் அதன் செயலை பற்றி மறுமையில் கேள்வி கேட்கப்படும். பெருமையாய் நடக்க வேண்டாம். நீர் பூமியில் பெருமையாய் நடக்க வேண்டாம். நிச்சயமாக நீர் பூமியை பிளந்துவிடவோ மலையின் உச்சி அளவுக்கு உயர்ந்து விடவும் முடியாது.